ஸ்ரீ தேவி பாகவதம் 217 பகுதி. ஐவகை சக்திகள் 2 பகுதி. நாரத மாமுனிவரே, ஐவகையான சக்திகள் ஐவரிடமிருந்துதான் உலகத்தில் சாதாரண பெண்கள் உருவானார்கள். இனி அவர்களின் அம்ச ரூபங்களை கூறுகிறேன். உலகங்களை தூய்மை செய்பவள் கங்காதேவி. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தேகத்தில் இருந்து நீர் வடிவாக தோன்றியவள். பாவிகளின் பாவத்தை போக்குபவள். ஆனந்தமாக ஸ்பரிக்க உகந்தவள். அவள் பரமசிவனாரின் திருச்சபையில் ஒளிர்பவள். தபம் செய்பவர்களுக்கு சக்தியை வழங்குபவள். சந்திரனை போல பிரகாசிப்பவளாகவும் சுத்த தத்துவ ஸ்வரூபிணியாகவும் அகங்காரம் அற்றவளாகவும் பதிவிரதையாகவும் நாராயணருக்கு மிக்க பிரியமுள்ளவளாகவும் துளசி தேவி விளங்குகிறாள். அவள் மலர்களுள் சிறந்த மலர் உருவினள். விலங்கு எப்போது வணங்கினாலும் அவள் தென் திசையில் முக்தியை கொடுப்பவள். கற்பக விருட்சத்தை போன்றவள். மானசா தேவி பிரகிருதியின் அம்சமானவள். இவள் பரதேவதையாவாள். நாகங்களால் வழிபடப்படுபவள். நாகங்களை ஆபரணங்களாகவும் பஞ்சனையாகவும் கொண்டு துயில்பவள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்து தவம் செய்பவள். முனிவர்களையும் பெண்களையும் விரும்புபவள். சகல மந்திரங்களுக்கும் ஸ்ரீகிருஷ்ணரின் அம்சமான ஜரத்காரு முனிவரின் பத்தினியாகவும் விளங்குபவள். சஷ்டி தேவி என்பவள் பிரகிருதி தேவியின் அம்ச ரூபியாக விளங்குபவள். இவள் பிரகிருதியின் 6வது அம்சமாக தோன்றியவள். இவளை குழந்தைகளை விரும்புவோர் வழிபட்டு குழந்தை வரம் பெறுவர். மங்கள சண்டிகை பிரகிருதி தேவியின் முகத்திலிருந்து தோன்றியவள். சிருஷ்டி காலத்தில் மங்கள ஸ்வரூபிணியாகவும் சம்ஹார காலத்தில் கோப உருவினளாகவும் இருப்பாள். இவளை செவ்வாய் கிழமைகளில் வழிபட்டு நன்மைகளை பெறலாம். காளிகா தேவி உலகத்தை ஒரு கணத்தில் அழிக்கக்கூடியவள். தேவி துர்க்கையின் முகத்திலிருந்து சும்ப நிசும்பர்களின் போரின் போது தோன்றியவள். சக்திகள் அனைத்தையும் கொண்டவள். வலிமை மிக்கவள். சகல சித்திகளையும் கொடுப்பவள். ஸ்ரீகிருஷ்ணரிடம் பக்தி கொண்டவள். அசுரர்களை ஒரு விளையாட்டு போல அழிப்பவள். பூமாதேவி பிரம்மதேவர், தேவர்கள், முனிவர்கள், மனிதர்களால் துதிக்கப்படுபவள். எல்லாவற்றிற்கும் அடிப்படையானவள். எல்லா ஔஷதங்களுக்கும் ரூபிணி இவளே ஆவாள். இவள் ரத்தினங்களுக்கு ஸ்தானமானவள். சமுத்திரங்களுக்கு ஆதாரமானவள். அனைவருக்கும் உணவும் நீரும் கொடுப்பவள். நாரத மாமுனிவரே, இந்த பிரபஞ்சம் எந்த பிரகிருதி தேவியை ஆதாரமாக கொண்டிருக்கிறதோ அந்த பிரகிருதி தேவியால் தோன்றிய கலா தேவிகளையும் அவர்கள் யார் யாருக்கு பத்தினிகள் என்பதையும் கூறுகிறேன். ஸ்வாஹா தேவி அக்னி தேவியின் மனைவி. அவள் இல்லாமல் ஹோமம் எதுவும் செய்ய இயலாது. தட்சணா தேவி, தீட்சா தேவி இருவரும் யக்ஞ பத்தினிகள். இவர்களை வழிபடாது விட்டால் உலகில் எந்த செயல்களும் நடைபெறாது. ஸ்வாஹா தேவி பிதுர்களின் பத்தினி. இவளை வழிபடாவிட்டால் பிதுர்களின் வழிபாடு நாசமாகும். ஸ்வஸ்தி தேவி வாயுவின் பத்தினி. தானம் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் இவள் துதிக்கப்படுகிறாள். புஷ்டி தேவி கணேசரின் பத்தினி. இவள் இல்லாவிட்டால் எல்லோரும் பலவீனம் அடைவர். துஷ்டி தேவி ஆதிசேஷனின் மனைவி. இவள் ஆனந்தத்தை கொடுப்பவள். ஸ்தம்பத்தை கொடுப்பவள். வறுமையை போக்குபவள். திருத்தி தேவி கபிலரின் பத்தினி. இவள் தைரியத்தை கொடுப்பவள். சதி தேவி என்பவள் இல்லாவிட்டால் உறவினர்கள் இருக்க மாட்டார்கள். தயா தேவி, பதிவிரதா தேவி என்ற இருவரும் மோகத்தை கொடுப்பவர்கள். தேவமாதாவான அன்னை அதிதி பசுக்களுக்கு தாய். கிராம தேவதைகள் அனைவரும் பிரகிருதி தேவியின் காலாம்சத்தில் தோன்றியவர்கள். பிரபஞ்சத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் அந்த கலையின் அம்சத்தில் பிறந்தவர்கள் ஆவர். இவ்வாறு பிரகிருதி தேவியின் கலையில் தோன்றிய தேவிகளும் கிராம தேவதைகளும் எல்லா இடங்களிலும் வழிபடப்படுகின்றனர். இனி தாம் கேட்க விரும்பியதை கேட்பீராக என்றார் ஸ்ரீமன் நாராயணர். 217 பகுதி நிறைவடைந்தது.